ஹாய் காய்ஸ், டுடே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மட்டன் கோலா உருண்டை இல்லை. ஸோ அதே மாதிரி வெஜிடேரியனில் செய்ய போகிறோம். என்னென்னா வாழைக்காய் வச்சு கோலா உருண்டை செய்ய போகிறோம். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியணுமா? அப்போ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வாழைக்காயை இட்லி சட்டியில் வச்சு இட்லி அவிக்கிற மாதிரி ஆவி கட்டி எடுத்துக்கலாம். அப்படியே முழுசாக தோலெல்லாம் உரிக்க வேண்டாம். அவிச்சிட்டு நம்ம தோலை உரிச்சிக்கலாம். மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உரிச்சு எடுத்துக்கலாங்க அந்த தோலை. வாழைக்காவை அவிச்சு அதோட தோலை உரிச்சு எடுத்துக்கணும். சுடுது பார்த்துமா. இதெல்லாம் ஃபேன் காற்றுல ஆற வச்சோன்னா அரைச்சி ஆறலை. இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் வாழைக்காவை. இந்த மாதிரி பெரிய ஓட்டையில் சீவி. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம துருவி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ சின்ன கப்பில் ஒரு அரை கப்பு உடச்சக்கடலை போட்டுக்கலாங்க. ஒரு 5 டீஸ்பூன் போட்டிங்கன்னா டீஸ்பூன் கணக்கில் சரியாக இருக்கும். சாப்பிட்டுனே பேசாதீங்க. ஒரு 5 டீஸ்பூனு இன்னும் உடச்சக்கடலை போட்டுக்கணும். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் போட்டுக்கலாங்க. இதில் இதை இப்போ திரியாக நுணுக்கிக்கிட்டு வந்துடலாம். ஸோ இதை அரைச்சிட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் மம்மி இப்போ இதை அந்த பவுலில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த வாழைக்காவை இதில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டாங்க. கரம் மசாலா தூள் ஒரு அரை டீஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு பொடி வெங்காயம் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் இதெல்லாம் இந்த உடச்சக்கடலை தூளையும் போட்டுக்கலாம். இதில் நம்ம அரைச்சி உடச்சக்கடலை பவுடர். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பிசைஞ்சிட்டாங்க. லைட்டாக 2 to 3 drops தான் தண்ணி ஊற்றி பிசைஞ்சாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றலை எல்லாமே. ஆமாம், தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். ஆனால் நம்ம கட்டியாகவே இருக்கட்டும் இந்த மாதிரி. ஏன்னா இதை நம்ம பால்ஸாக போட போகிறோம் இல்லை? ஆமாம். இப்போ வந்து இதை சின்ன சின்ன உருண்டையாக இந்த அளவுக்கு உருட்டிக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் உருட்டி வந்துடலாம். ஸோ நாங்கள் பால்ஸ் பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாமா? ஓகே, எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த பால்ஸை இதில் போட்டு எடுத்துக்கலாம். இதில் போடும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா உள்ளே வேகாமல் ஆகிடும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இந்த உடச்சக்கடலை அரைச்சோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சோண்டு கசகசா இருந்தால் போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நான் போடலை, இதுக்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் வாசனையாக. இந்த ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுத்துடுறாங்க. வாவ், நல்லா இருக்கு. மட்டன் கோலா மாதிரியே வந்துடுச்சு பாருங்க. ஃபைனலி கிறிஸ்பியான சூப்பரான வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி